இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 32வது அதிகாரத்தில் யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனான ஏசாவை சந்திக்க எவ்வாறெல்லாம் ஏற்பாடு செய்கிறார், தயாரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரன் ஏதோம் நாட்டிலே சேயீர் என்ற இடத்துல வாழ்ந்து வருவதை அறிந்து கொண்ட அவர் அவரை சந்திக்க வேண்டுமானால் இவருக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு தைரியம் வேண்டும். ஏனெனில் முன்பே ஏசாவிடமிருந்து தன்னுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றிருந்ததையும் அவருக்கு ஒரு சில துரோகம் செய்திருந்ததை நினைத்து பார்த்து, என் சகோதரன் என்னை கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டான் என்று சொல்லி அவரை பக்குவப்படுத்த அல்லது அவரை எவ்வளவு சாந்தப்படுத்த பல காரியங்களை முன்னெடுப்பதைத்தான் பார்க்கிறோம். அதில் தான் பார்க்குறோம், இவர் கொண்டு வந்த அந்த மந்தைகளில் 100 கிடாய்கள், 100 வெள்ளாடுகள், 100 செம்மறியாடுகள், அதனுடைய குட்டிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாத்தையும் பிரித்து ஏசாவுக்கு நான் இதை காணிக்கையாக கொடுக்க தயார்படுத்துகிறேன், ஏனெனில் இதன் வழியாக அவன் சாந்தமாகான் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு அவர் தன்னை தயாரித்து கொண்டிருக்கிறார். அந்த தருணத்தில் கடவுளிடம் வேண்டுகிறார், கடவுளே, நீ என் சகோதரனுடைய கோபத்துக்கு என்னை ஆளாக்காத, ஏனெனில் நான் அவரை சந்திக்கும் பொழுது அவனுடைய கோபமான தணிந்து சாந்தத்தோடு என்னை சந்திக்க ஒரு வாய்ப்பை கொடு, நீ என் வழியாக சந்ததியை பெருக செய்வாய் என்று சொல்லியிருக்கிறீரே என்று சொல்லி கடவுளோடு ஜெபம் செய்து கொண்டு முறையிட்டு கொண்டிருக்கிறார். அந்த தருணத்தில் ஒரு ஆடவர் அவரிடம் வந்ததையும் அவரோடு சண்டையிடுவதையும், அந்த ஆடவரை யாக்கோபு வெற்றி கொள்ளும் பொழுது அவர் தப்பி ஓடும் பொழுது பிடித்து கொண்டு எனக்கு ஆசி வழங்காமல் இந்த இடத்தை விட்டு உன்னை விடமாட்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வானது இங்கு நடக்கிறது. அப்போது ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கி, உன் பெயர் இனி யாக்கோப்பு அல்ல இஸ்ராயேல், இங்கே தான் அந்த பெயரானது உருவாகிறது, இஸ்ராயேல் என்று நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டவன் என்ற அந்த வாக்குத்தத்தமானது யாக்கோப்புக்கு கொடுக்கப்படுகிறது. சகோதரமே, இந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு நாமும் இஸ்ரேல் குலத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். பின்னர் யாக்கோப்பு தம் பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோப்பு அவர்களை கண்டபோது இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனாயிம் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோப்பு ஏதோம் நாட்டில் உள்ள சேயீர் பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய் ஊழியராகிய யாக்கோப்பு கூறுவது, நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன், மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளனர், பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு அனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அத்தூதர் யாக்கோப்பிடம் திரும்பி வந்து, நாங்களும் சகோதரர் ஏசாவிடம் போனோம், அவர் இதோ 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றார். யாக்கோப்பு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆட்களையும் ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆகிய மந்தைகளையும் 2 பகுதிகளாக பிரித்தார். ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்து கொண்டார். மேலும் யாக்கோப்பு, என் மூதாதை ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீ என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினருக்கும் இடையே திரும்பி போ, நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று உரைத்தீர். அப்படியெனில் நீ காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடமிருந்தது ஒரு கோல் மட்டுமே, இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். என் சகோதர ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன், அவர் கையினின்று என்னை விடுவித்தருளும், இல்லையேல் அவர் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார். நீர், நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணலைப் போல பெருக செய்வேன் என்று வாக்களித்துள்ளீரே என்றார். அன்றிரவு அவர் அங்கேயே தங்கி தமக்கு சொந்தமானவற்றிலிருந்து
சகோதர ஏசாவுக்கு அன்பளிப்பாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டுக் கடாய்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 செம்மறி கடாய்களையும் 30 பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதைகளையும் 10 ஆண் கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தார். அவற்றில் ஒவ்வொரு மந்தையையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாய் ஒப்புவித்து, நீங்கள் மந்தைகளுக்கு இடையே இடமிட்டு எனக்கு முன் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். பின்பு அவர் முதலில் போகிறவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, என் சகோதர ஏசா, உனக்கு எதிர்பட்டு நீ யாருடைய ஆள், நீ எங்கே போகிறாய், உனக்கு முன் செல்லும் இவை யாருடையவை என்று உன்னிடம் கேட்டால், இவை ஊழியன் யாக்கோப்பினுடையவை, அவர் தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார், அவரும் எங்கள் பின்னர் வருகிறார் என்று நீ சொல்வாய் என்றார். அதே விதமாய் அம்மந்தைகளை ஓட்டிச் செல்லும் 2ஆம் 3ஆம் ஆட்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது, ஏசாவை நீங்கள் சந்திக்கும் பொழுதும் இதோவும் ஊழியன் யாக்கோப்பு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோப்பு நான் அவர் முன்னே இவ்வன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன். பின்பு நான் அவரை நேரில் காணும் பொழுது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார். அவ்விதமே யாக்கோப்பினுடைய அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன. அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வியர் அனைவரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கு இருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோப்பு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சதை தொட்டார். யாக்கோப்பு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடும், பொழுது புலரப்போகிறது என யாக்கோப்பு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ராயேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோப்பு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேல் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோப்பின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.